பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அ பேர்ட் கேம் டவுன் த வாக். இதை எழுதினவங்க எம்எல்ஏ டிக்கின்சன். இந்த பர்டிகுலர் போம் 1891 பப்ளிஷ் ஆகிருக்கு. இவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் இது பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ இவங்களோட லைஃப் டைமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ஒர்க்ஸ் வந்து இவங்க இறந்ததுக்கப்புறம் பப்ளிஷ் ஆகிருக்கு. அந்த ஒர்க்ஸ்னால இவங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது எல்லாமே இவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் பப்ளிஷ் ஆகிருக்கு. இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரீச்சும் கிடச்சிருக்கு. ஸோ அரவுண்ட் ஒரு 1862 இவங்க எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பர்டிகுலர் போம் இது மட்டும் கிடையாது. இவங்க எழுதுகிற நிறைய போம்ஸ் வந்துட்டு ஒரு போம் வந்து நம்ம ட்ராவல் ஓரியன்டாக ஒரு இடத்த பற்றி எழுதுகிறோம் அப்படின்னா, நேச்சர் ஓரியன்டாக எழுதுகிறோன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தால் தான் அதை எழுதுவோம் இல்லையா? ஸோ அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமலே நம்மளோட இமேஜினேஷனில் நமக்கு வர்ற விஷனை வச்சு நம்ம எழுதுகிறோம். அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீல் கொடுக்குதுன்னா இது வந்து இவங்களோட ஒர்க்ஸில் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் நேச்சரை அழகாக டிஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படின்றது இல்லாமல் மற்ற சமயங்கள்லேயும் இமேஜினேஷன் மூலமாகவும் நேச்சரை நம்ம அழகாக டிஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படின்னு இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பர்டிகுலர் போம் 5 ஸ்டான்ஸா, ஈச் ஸ்டான்ஸாலையும் 4 லைன்ஸ் இருக்குது. ஓகேவா? இதில் நிறைய பொயட்டிக் டிவைஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷில் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜில் தான் எழுதியிருக்கிறாங்க. ஃப்ரீ வேர்ஸில் எழுதியிருக்கிறாங்க. ரியலிஸ்டிக் டோனில் எழுதியிருக்கிறாங்க. ரொம்பவே நேச்சுரலாக யூஸ்வலாக நடக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட்டை எழுதியிருக்கிறாங்க. பட் ஒரு பொயட்டிக் மேனரில் எழுதியிருக்கிறாங்க. ஓகேவா? லாட்ஸ் ஆஃப் கம்பேரிசன்ஸ் இருக்கும். லாஸ்ட் ஃபைனல் 5th ஸ்டான்ஸா வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா அதில் தான் பிளென்டி ஆஃப் கம்பேரிசன்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஒரு சின்ன ஈவெண்ட்டுக்காக. ஓகேவா? இவங்க வந்து 1700+ போம்ஸ் எழுதியிருக்கிறாங்க. பட் எல்லா போம்லேயுமே டைட்டில் வந்து ஃபர்ஸ்ட் லைன் தான். ஃபர்ஸ்ட் லைனில் தான் நம்ம டைட்டிலாக எடுத்துப்போம். அதே மாதிரி தான் இந்த போம்லேயும். ஓகேவா? ஸோ இதில் வந்து ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா லைனுமே கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் தேர்ட் லைன் மட்டும் சிமிலராக முடிகிறதுனால ஏபிசிபி அப்படின்னு சொல்லப்படுற ரைமிங் ஸ்கீம் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஓகே, சம்மரி பார்த்துடலாம். போம் லைன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பேர்ட் வந்துட்டு ரோட்டில் நடந்துகிட்டு இருக்குது. இவங்க வாக் பண்ணி போகிற அந்த வழியில் அந்த பேர்டு வந்து கீழே இறங்கி வருது. அதாவது பறந்து ஒரு ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிற மாதிரி, பேர்ட்ஸ் லேண்ட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேர்டு வந்து மேலேருந்து கீழே இறங்கி வருது. இவங்க அந்த ரோட்டில் நடந்து போயிட்டுருக்குறாங்க. ஸோ அப்போ அதை பார்க்குறாங்க. பட் இவங்க பார்க்குறாங்க அப்படின்றது அந்த பேர்டுக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேர்டை வந்து ஹீ அப்படின்னு அட்ரெஸ் பண்ணுறாங்க. ஐ அப்படின்னு கொடுத்துருக்கிறது எம்எல்ஏ டிக்கின்சன். ஓகேவா? ஆங்கிள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வார்ம், ஒரு புழுவை வந்து அதை சாப்பிட்டுட்ருக்கு. அதை அப்படியே கட் பண்ணிது. அதை அப்படியே டைரெக்டாக சாப்பிடாம அதை கொஞ்சம் கொத்தி கொத்தி அதை டேமேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சாப்பிடுது. அதை ராவாக சாப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் எல்லாமே அதை குக் பண்ணி சாப்பிட்றது இல்லை இல்லையா? ராவாக தான் சாப்பிடும். அதே மாதிரி தான் இதுவுமே சாப்பிட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து இப்போது அது சாப்பிட்டுடுச்சு, தண்ணி குடிக்கணும் இல்லையா? ஸோ தண்ணி குடிக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கிற கிராஸ், ரொம்ப க்ரீனரியாக இருக்கக்கூடிய அந்த கிராஸில் நிறைய ஸ்னோ ட்ராப்ஸ் எல்லாம் அங்கங்கே மேலே இருக்குது. அந்த ஸ்னோ ட்ராப்ஸ் எல்லாம் இது குடிக்குது. ஸோ அதுக்கு வந்து இப்போ தாகமும் அடங்கிடுச்சு. சாப்பிட்டாச்சு, தண்ணி குடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ இந்த பேர்டு வந்து ஹாப்ட் அப்படின்னா அது தத்தி தத்தி போகும் இல்லையா? பேர்ட்ஸ் வந்து அது ஒரு இடத்துல இருந்து ரொம்ப தூரம் இல்லாமல் பக்கத்தில் போகணும் அப்படின்னா அதுக்கு பறந்து போகாது. அதுக்கு ஜஸ்ட் அப்படியே ஜம்ப் பண்ணி போகும் இல்லையா? அந்த மாதிரி அது ஜம்ப் பண்ணி போயிட்டுருக்கு. அது ஜம்ப் பண்ணும்போது அப்படியே சைடு வைஸாக ஜம்ப் பண்ணுது. ஒரு வால் ஒன்று இருக்குது, அந்த வால் பக்கத்தில் ஓடி அது ஜம்ப் பண்ணி போகுது. எதுக்காக அது அப்படி சைடாக போகணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே வந்து ஒரு பீட்டில், ஒரு குட்டி வண்டு இருக்குது. அந்த வண்டுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கக்கூடாது. அந்த வண்டு அதோட பாத்தில் கரெக்டாக போகணும், பாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இது வந்து சைட் வைஸாக அந்த வால் பக்கத்தில் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸோட நேச்சர்லேயே அது வந்து ஒரு விஷயத்த சாப்பிட்டுடுச்சு. அதோட வயிறு வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஸோ வேறு எதையும் அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அதோட ஒர்க்கை அது பார்க்குது. வேறு வழியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுது. பட் ஹியூமன் மட்டும்தான் தேவைக்கு அதிகமாக நம்ம சேர்த்துட்டே இருப்போம். பட் பேர்ட்ஸ் அந்த மாதிரி கிடையாது. தேர்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது அந்த பேர்டு வந்து இவ்வளோ நேரம் கேஷுவலாக போயிட்டு இருந்தது. சடனாக ஒரு கிளான்ஸ் எவ்ரிவேர் அது சுற்றி சுற்றி பார்க்குது. பார்க்கும்போது ஒரு ரேப்பிட் ஐஸ், அதோட ஐ பால்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு ரேப்பிட் ரொம்ப ஸ்பீடாக எவ்ரிவேர் எல்லா இடத்துலையும் அது பார்த்துக்கிட்டே இருக்குது. சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்குது. ரொம்ப வேகமாக அது பார்க்குது. அப்ராட் அதுக்கு எவ்வளோ தூரமாக பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த ஐபால்ஸை ரொட்டேட் பண்ணிவிட்டு அது எல்லா இடத்தையும் பார்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட லுக்கை பார்க்கும்போது ஃப்ரைட்டண்ட், அது பயந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பீட்ஸ் லைக் ஐஸ், அதோட ஐபால்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு சின்ன முத்து இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு முத்து மாதிரி இருக்குது. அதோட அந்த ஒரு ஐபால்ஸ் பார்க்கும்போது அதை வேகமாக அது ரோல் பண்ணிகிட்டே இருக்குது, அங்கே இங்கேயும் பார்த்துட்டே இருக்குது. ஸோ அது பயப்படுது அப்படின்றது அதோட ஆக்ஷன்ஸ்லேயே தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது ஐ தாட், ஸோ பொயட் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, அதோட அந்த வெல்வெட் ஹெட், பேர்ட்ஸுக்கு யூஸ்வலாக ஷைனிங் அந்த
ஹெட் இருக்கும் இல்லையா, அதோட ஸ்கின் எல்லாமே நல்லா ஷைனிங்காக வெல்வெட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த வெல்வெட் ஹெட்டை வந்து அது ஷேக் பண்ணிகிட்டே எவ்ரிவேர் சுற்றி சுற்றி அதை பார்த்துட்டே இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அதுக்கு ஏதோ தப்பாக நடக்க போகுதுன்னு சொல்லி அது ஃபீல் பண்ணுது. மேபி அதனால அது பயத்தில் இந்த மாதிரி பார்க்கலான்னு சொல்லி இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதனால போய்ட்டு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ டேஞ்சர் வரப்போகுதுன்னா அது பயப்படுது. ஸோ நம்ம வந்து அதுக்கு ஃபுட் ஆஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற பிரெட் சம்திங் எல்ஸ் அதுலேருந்து ஒரு க்ரம்ஸ் எடுத்து அதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட போகிறாங்க. பட் அதுக்குள்ளே அது ரோல் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபெதர்ஸை அன்ரோல் பண்ணிவிட்டு அது ரொம்ப ஸ்மூத்தாக அப்படியே பறந்து போயிடுச்சு. அதோட ஹோமை தேடி, அதோட வீட்டை தேடி அது பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அது பறந்து போயிடுச்சு, ரொம்ப ஸ்மூத்தாக அது பறந்து போயிருக்கு, அவ்வளோதான் மேட்டர். ஆனால் அது ஸ்லோவாக ஸ்மூத்தாக பறந்து போச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்காக ஒரு கம்பேரிசன் தான் 5th ஸ்டான்ஸா. ஸோ 5th ஸ்டான்ஸாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது அப்படி பறந்து போகிறத பார்க்குறதுக்கு இப்போ படகுல போகிறோம் அப்படின்னா அந்த துடுப்பை தண்ணியில் செலுத்தி நம்ம போகும்போது வித்தின் அ செகண்ட் அந்த தண்ணியை வந்து அது ரெண்டாக டிவைட் பண்ணுது இல்லையா அந்த துடுப்பு. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக அது டிவைட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி அது எப்படி டிவைட் பண்ணுதோ அந்த மாதிரி இந்த பேர்டு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. தென் அது ஸ்ப்ளிட் பண்ண உடனே அகெயின் அந்த தண்ணி ஒன்றா சேர்ந்துரும். ஸோ அந்த துடுப்பு வந்து எப்படி ஸ்மூத்தாக அந்த தண்ணியை ரெண்டாக பிரிக்குதோ, அந்த தண்ணி எப்படி உடனே ஒன்றா சேருதோ அந்த மாதிரி தான் இது பறந்து போகிறது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் அந்த வாட்டர் வந்து க்ளோஸ் ஆகுது இல்லையா, அது க்ளோஸ் ஆகிறது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, 2 சில்வர் ஜாயினிங் கிளாத்ஸ், 2 சில்வர் கிளாத்ஸ் வந்து ஒன்றா அதை ஜாயின் பண்ணி தைக்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ப்ளூ கலரில் வாட்டர் இருக்குது, அந்த துடுப்பை வச்சு நம்ம பிரிச்சிட்டோம். அகெயின் அதில் வந்து நிறைய பபிள்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகும் இல்லையா ஒயிட் கலரில். அது ஒன்றா சேரும்போது சில்வர் கலரில் இருக்குது. ஆஃப்டர்வர்ட்ஸ் அகெயின் அது ப்ளூ கலரில் மாறிடுது. ஸோ அந்த செகண்ட் அது நடக்கிறது பார்க்குறதுக்கு சில்வர் கலரில் 2 துணியை வந்து ஜாயின் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன்ஸ். அதோட அந்த பேர்ட் ஃப்ளை ஆகிறத கம்பேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பட்டர்ஃப்ளை வந்து அதை விட சாஃப்டான ஒரு கிரியேச்சர் இருக்காது இல்லையா, ரொம்பவே சாஃப்டாக லைட் வெயிட்டடாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதுவுமே ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ஃப்ளாலெஸ்ஸாக அது பறந்து போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஒன் மோர் கம்பேரிசன் என்ன அப்படின்னா, இப்போது ஒரு கடல்லையோ இல்லை வேறு எந்த ஒரு வாட்டர் ஏரியாஸ்லேயும் ஒரு மீன் இருக்குது அப்படின்னா, ஒரு பேர்டு வந்து அதை கொத்திட்டு போகும்போது அது அவ்வளோ பெரிய பேர்டு அது வாட்டரில் படாமல் அப்படியே பட்டுச்சுனாலும் வித்தின் அ செகண்ட் அது பறந்து போயிடும் இல்லையா. ஸோ அது வந்து அந்த தண்ணி மேலே படுது, இருந்தாலும் அதுக்கு எந்த விதமான வெயிட்டையும் அது க்ரியேட் பண்ணலை. ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக அது பறந்து போயிடுது. அதோட அந்த இறையை எடுத்துகிட்டு அது சாஃப்டாக பறந்து போயிடுது இல்லையா, அதோடையும் கம்பேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஹெவியான விஷயங்களாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக நடக்குதோ அந்த ஆக்ஷன்ஸோட இந்த பேர்ட் பறந்து போகிறதையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு போம், ஒரு சின்ன ஆக்ஷன், ஒரு பேர்டோட ஆக்டிவிட்டீஸை சொல்கிறாங்க. இதுலேருந்து பெரிய மாரல் லெசன்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்க முடியாது. பட் ஃபீல் குட் மூவி எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி இதுவும் நேச்சர் லவ்வர்ஸ்க்கு ஒரு ட்ரீட் மாதிரி இந்த போமை எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.